தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க உரையாடலாம். வணக்கம். மே 18 தினத்தையொட்டி இன எழுச்சி பொதுக்கூட்டமானது கோவையில் நாம் தமிழர் கட்சி நடத்தியிருந்தாங்க. நல்லா பிரம்மாண்டமாகவே அந்த கூட்டமானது நடந்திருந்தது. அதில் சில விஷயங்களை ஓப்பனாக சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த தேர்தலையும் நாங்கள் தனித்து தான் போட்டிடுவோம், 4 தேர்தல்களில் தோத்தாலும் 5வது முறையாக நாங்கள் தனித்து தான் போட்டிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 117 இடங்களில் ஆண்களையும் 117 இடங்களில் பெண்களையும் களமிறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்க பேசியிருந்தாங்க. ஸோ இந்த தனித்து போட்டி அப்படின்ற அறிவிப்பு எப்படி பார்க்குறீங்க? அதான் இப்போ அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மே 18 அப்படின்றது தமிழர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். பெரிய ஒரு இழப்பை நம்ம ஃபேஸ் பண்ண ஒரு நாள். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் என்ன, அதை பற்றி நமக்கு ஓப்பனாக பேசக்கூட முடியாது. யூடியூப் மாதிரியான பிளாட்ஃபார்மில் நம்ம ரொம்ப ஓப்பனாக பேசணும்னா நம்மளோட சேனலை டிமானிட்டைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சேனலை பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை ஃப்ரீயாக கூட பேச முடியாது அப்படின்றது பெரிய ஒரு அவலம். இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம மக்களுக்காக பெரிய தியாகங்கள் பண்ண தலைவர்களை பற்றி நமக்கு பெருசாக பேச முடியல. அதுக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. சில வார்த்தைகள் யூஸ் பண்ணால், தலைவரோட பேரை யூஸ் பண்ணால், அமைப்போட பேரை யூஸ் பண்ணால் பெரிய பிரச்சனைகளை சேனலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இது மக்களுக்காக பெருசாக எதுவும் செய்யாமல் தமிழ் மக்களை யூஸ் பண்ணி பெருசாக சம்பாதித்த லாபம் பார்த்த தலைவர்கள் பார்த்தோன்னா பெரிய அளவு கொண்டாடப்படுறாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தோன்னா அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படுது. பெரிய பெரிய கட்டடங்களுக்கு, அலுவலகங்களுக்கு அவங்களோட பெயர்கள் சூட்டப்படுது. பட் மக்களுக்காக தியாகம் பண்ண தலைவர்களும் மக்களும் மறக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப அவலமான ஒரு விஷயம். அதை தாண்டி நீங்கள் சொன்னது போல் நேற்று நடந்த அந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்தளவில் பெரிய ஒரு முக்கியத்துவம் அதுக்கு உண்டு. ஒரு பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸும் இருக்குது. பெரிய ஒரு கூட்டத்தை அவங்க முதல்ல ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ என்டிகேவை பொறுத்தளவில் கட்சியிலேருந்து நிறைய பேர் வெளியே போய்கிட்டே இருக்காங்க. ஸோ இது பெரிய வெற்றி அமையுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்தது. அதெல்லாம் தாண்டி பெரிய ஒரு க்ரௌடை அவங்க மொபைலைஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, திரும்பவும் தனித்து தான் நாங்கள் போட்டியிடுவோம் அப்படின்ற விஷயத்தையும் அவர் தெளிவாக பேசுகிறார். அதுக்கான காரணம் என்னென்னா, என்டிகேவை பொறுத்தளவில் எவ்வளோ தடவை தான் அவங்க திரும்ப திரும்ப தனித்து போட்டியிடுவோம்னு சொன்னாலும் அந்த கேள்வி திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு பாயிண்டில் என்டிகே கூட்டணியில் சேர்ந்துருவாங்க, என்டிகேவால் தனித்து போட்டியிட முடியாது, கண்டிப்பாக அவங்க எலெக்ஷன் கிட்ட நெருங்கும்போது பாஜகவோடையும் அதிமுகவோடையும் சேர்ந்துருவாங்க. இப்படிப்பட்ட விவாதங்கள் தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கு. ஸோ அதை தெளிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக திரும்பவும் ஸ்ட்ராங்காக முக்கியமான ஒரு மேடையில் சீமான் அவர்கள் அதை பேசுகிறார். ஸோ அந்த வகையில் அவங்களோட ஸ்டாண்டையும் அவர் தெளிவுபடுத்திட்டார். அதுபோக இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்தளவில் அதுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்கள்ல இருந்தும் தலைவர்கள் கலந்துக்கிறாங்க. ஸோ வியாபாரி அப்படின்ற ஒரு டிஎம்சி எம்எல்ஏ பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்கால்லேருந்து அவர் கலந்துக்கிறாரு. அதே மாதிரி பஞ்சாப்ல இருந்தும் ஒரு தலைவர் கலந்துக்கிறார், ஜக்மோகன் சிங் அப்படின்றவர் கலந்துக்கிறார். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். என்ன இது, நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடத்தும் பொழுது வருடம் வருடம் கலந்து கொள்ளக்கூடிய சில தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, அப்படிதானே கலந்துக்கிறாங்க. ஸோ இது என்ன இம்பாக்ட் ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? இது புதுசு கிடையாது அவங்களுக்கு. எப்பவுமே இந்த மாதிரி ரெகுலராக இன்வைட் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். என்னை பொறுத்தளவில் தமிழர்கள் ஒரு நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியாக நம்மளை பார்க்க ஆரம்பிக்கணும். வெறும் லோக்கலாக தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு குரூப்பாக இல்லாமல் நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ தமிழ்நாட்டிலையும் நம்ம இருக்கோம், இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்லையும் இருக்கும், உலகம் ஃபுல்லாக நம்ம இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது, தமிழர்கள் மாதிரியே இந்தியாவிலையும் நிறைய தேசிய இனங்கள் இருக்காங்க. வெஸ்ட் பெங்காலாக இருக்கலாம், பஞ்சாபாக இருக்கலாம், காஷ்மீராக இருக்கலாம், நார்த் ஈஸ்ட்லியாக இருக்கலாம், மற்ற தேசிய இனங்கள் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இங்கே நம்ம ஒரு நேஷ்னாலிட்டி மூவ்மெண்ட் பில்ட் பண்ணணும்னா மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய நேஷனாலிட்டி மூவ்மெண்ட்ஸோடையும் நல்ல தொடர்பு நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய தேசிய இனங்களோடையும் நமக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் ரொம்ப அவசியம். ஸோ அந்த வகையில் எப்போவுமே பஞ்சாபீஸாக இருக்கலாம், வெஸ்ட் பெங்காலீஸாக இருக்கலாம், அவங்களோட க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கிறது, அவங்களோட ஒரு என்கேஜ்மெண்ட்டை ஏற்படுத்துறது அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அவங்களோட என்கேஜ் ஆகணும், அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்னு பார்க்குறேன். அதே மாதிரி இந்தியாவோட நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நிறைய தேசிய இனங்கள் இருக்காங்க, அவங்களோட இன விடுதலைக்காக அவங்க போராடிட்டு இருக்காங்க. பாலஸ்தீனியன்ஸாக இருக்கலாம், ஏகப்பட்ட இடத்துல நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் அந்த மக்களோடையும் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அதனால தான் சொன்னேன், நம்ம ஒரு இன்டர்நேஷனல் பீப்புள் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொன்னேன். இன்னைக்கு இன்டர்நேஷனல் ப்ரெசன்ஸ் தமிழர்களுக்கு இருக்கு ஒன்று. ரெண்டாவது, மற்ற தேசியங்கள் மாதிரி நம்மளும் ஒரு தேசிய இனம். ஸோ அந்த வகையில் அவங்களோட சேர்ந்து ஒரு சாலிடாரிட்டி ஏற்படுத்தக்கூடிய தேவையும் நமக்கு இருக்கு. அதை இங்கேயும் காட்டுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இது புதுசு இல்லை, இதுக்கு முன்னாடியும் அவங்க ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, வெற்றிகரமான ஒரு நிகழ்வும் கூட.
அது மாதிரி இன்னொன்று விஷயமும் சொல்லியிருந்தாங்க, 117 இடங்கள்ல பெண்களையும் 117 இடங்கள்ல ஆண்களையும் அதிகப்படியான இளைஞர்களையும் வந்து களமிறக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா பாக்குறீங்களா? இது நல்ல ஸ்ட்ராட்டஜியா இல்லையான்னு தெரியல எனக்கு. ஆனால் என்ன பொறுத்தளவில் எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. இந்த மாதிரி 50% ஆண்களுக்கு 50% பெண்களுக்குன்னு ஒதுக்குற அந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதில் பெரிய உடன்பாடு கிடையாது. யூனிக்கான கட்சியாக தெரிய வாய்ப்பு இருக்குல்ல மக்களிடையே? கண்டிப்பாக யூனிக்காக தெரிவாங்க. இன்ஃபேக்ட் இப்போ நம்மளோட பொலிட்டிக்கல் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா கட்சிகள்லையுமே பெண்களுக்கு பெரிய ரெப்ரசன்டேஷன் கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப குறைவான ரெப்ரசன்டேஷன் தான் இருக்கும். பெரிய முற்போக்கு சிந்தனைகள்லாம் கொண்ட கட்சிகளாக இருக்கலாம், பயங்கரமாக முற்போக்கு ஐடியாஸ்லாம் பேசுவாங்க. இவங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பெரிய ரெப்ரசன்டேஷன் கொடுக்க மாட்டாங்க. பேச்சு பயங்கரமாக இருக்குமே தவிர களத்தில் ரெப்ரசன்டேஷன்றது பெண்களுக்கு எதுவுமே இருக்காது, பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் என்டிகே 50-50 ரெப்ரசன்டேஷன் இருக்கணும், ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கும் இருக்கணுன்ற அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறது அது நல்ல விஷயம் தான். அவங்களோட மோட்டிவ் வந்து நல்ல விஷயம் தான். பட் நான் எப்படி பார்ப்பேன்னா, இப்போ நீங்கள் கேண்டிடேட்ஸ் போடுறீங்கன்னா சிறந்த கேண்டிடேட்ஸ் யாருன்னு தான் பார்க்கணும். பெண்கள் 50 ஆண்கள் 50ன்னு பார்க்குறத விட சரி 200 கேண்டிடேட்ஸ் பெண்கள் நல்லா கேண்டிடேட்ஸாக இருக்காங்கன்னா 200 கொடுங்க, எதுக்கு 15 நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறீங்க? ஸோ நீங்கள் இது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக அமையுதுன்னு பார்க்குறேன். ஸோ உங்களோட மெயினான ஃபோக்கஸ் எதுவாக இருக்கணும்னா பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் யார் அப்படின்றதான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த 50-50ன்ற இதெல்லாம் விட்டுட்டு ஓகே இவங்க கரெக்டாக இருப்பாங்களா, இல்லை நல்ல சூப்பரான பெண்கள் 50%க்கு மேலே இருந்தால் அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் அதிகமாகவே கொடுங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட எய்ம். ஸோ இந்த மாதிரியான நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு சிஸ்டம் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஓகே எப்படியாவது நம்ம ஒரு 117 கேண்டிடேட்ஸ் போடணும் ஒரு ஜெண்டர்ல இருந்து. ஸோ அதுக்குன்னு நீங்கள் நிறைய ஆட்கள் உள்ள இறக்க வேண்டியிருக்கும்ல, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வேண்டாம். பேஸ்ட் ஆன் குவாலிஃபிகேஷன், யார் பெஸ்ட் குவாலிஃபைடு ஆட்களாக இருக்காங்களோ அவங்கள மட்டும் எடுங்க. இப்போ நான் உடனே இவங்க கேண்டிடேட்ஸ்லாம் குவாலிஃபைடாக இல்லைன்னு சொல்ல வரல, பட் ப்ரையாரிட்டி அது கொடுங்க. இந்த நம்பர்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். 50-50%லாம் தேவையில்லை. நல்ல கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கு சீட், அவ்வளோதான். ஒரு தொகுதியில் ஒருத்தன் பெஸ்ட் கேண்டிடேட்டாக இருந்தாலும் அவனுக்கு சீட்டு. ஆணாக இருந்தால் என்ன, பெண்ணாக இருந்தால் என்ன, அது ஒன்று தான் குவாலிஃபிகேஷனாக இருக்கணும். அப்படி இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு பார்க்குறேன். நிறைய கட்சிகள் வந்து தங்களுடைய பண செல்வாக்கு, இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த போது செய்த நலத்திட்ட உதவிகள் இதெல்லாம் வச்சு கேம்பெயின் பண்ணி மக்களுடைய கவனத்தை ஈர்க்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி எதுவுமே இல்லை, பணமும் இல்லை, முன்னாடி ஆட்சி செய்து நலத்திட்டங்கள் செய்து அந்த ட்ராக் ரெக்கார்டும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது சில இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செஞ்சு மக்கள்கிட்ட நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குல்ல? இப்போ நிறைய வகைகள் நீங்கள் பண்ணலாம். ஒன்று, இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட்சி பண்ணல அப்படின்றது உங்களுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ், அது பெரிய அசெட். ஏன்னா இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் நீங்கள் என்ன பண்ணீங்கன்ற கேள்வியெலாம் வரும். பட் இப்போ என்டிகேவை பொறுத்தளவில் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அவங்களுக்கு எந்த ஒரு பேகேஜும் அவங்க தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏடிஎம்கே மாதிரியோ டிஎம்கே மாதிரியோ எந்த பேகேஜும் அவங்க தூக்க வேண்டாம். அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் தான். ரெண்டாவது, செய்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நீங்கள் ஏகப்பட்ட விதங்களில் நீங்கள் கேம்பெயின் பண்ணலாம். இப்போ இந்த பொதுக்கூட்டத்தை எடுத்துப்போம், நார்த் இந்தியன்ஸோட வரத்து அதிகமாகுதுன்ற ஒரு இஷ்யூ எடுக்கிறாங்க, வேற நிறைய இஷ்யூஸும் பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் இஷ்யூ பேஸ்டாகவே நீங்கள் நிறைய விஷயங்களை கையில் எடுக்கலாம். இப்போ நான் சொல்கிறது போல் தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் பெண்களுக்கு ரெப்ரசன்டேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது பொலிட்டிக்கலாக 50% ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோம் அப்படின்ற அந்த இன்டென்ஷன் வந்து நல்ல இன்டென்ஷன் தான். பட் இப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் சில நேரங்களில் ஒரு தொகுதியில் லெட்ஸே ஒரு பெண் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஆனால் உங்களுக்கு இப்போ நீங்கள் கம்பல்சரியாக இப்போ 117 மேல் கேண்டிடேட்ஸை போட வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது. அப்போ சில தொகுதிகள் என்ன ஆகும், அந்த அந்த கண்டிஷனை நீங்கள் பூர்த்தி பண்ணுறதுக்காக கேண்டிடேட்டை மாற்றி அமைக்க வேண்டிய தேவை வந்து உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ பாதிப்பு எண்ட் ஆஃப் த டே யாருக்கு ஏற்படும்? கட்சிக்கும் அந்த தொகுதிக்கும் தான் ஏற்படும். ஸோ அதனால ஒரு தொகுதி இருக்குன்னா இந்த தொகுதியில் யார் பெஸ்ட், அவ்வளோதான். இப்போ இந்த தொகுதியில் இன்னார் பெஸ்ட்டாக இருக்காருன்னா அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இவ்வளோ தானே சிம்பிளான ரூல். ஒரு தொகுதியில் நீ ஒரு கேண்டிடேட் நிப்பாட்டுறீங்கன்னா அதுக்கு இதான ரூலாக இருக்கணும். ஸோ அந்த வகையில் 234 கான்ஸ்டிடுவன்சிஸ் இருக்குது. இந்த ரூலை எல்லா தொகுதியிலையும் அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய பெஸ்ட்டால் நீங்கள் கேண்டிடேட்டை அப்பாயின்ட் பண்ணுங்கள். உங்கள் கட்சியில் ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அந்த 1000ல் பெஸ்ட் யாரோ அவங்கள கேண்டிடேட்டாக போடுங்க. 234லையும் கேண்டிடேட்ஸ் நீங்கள் போட்டதுக்கப்புறம் கடைசியில் ஓவராலாக கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது 150 கேண்டிடேட்ஸ் பெண்களாக இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஏன்னா அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பெஸ்ட் கேண்டிடேட்ஸ்லாம் பெண்களாக இருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்போ வெல் அண்ட் குட், அதை அலோவ் பண்ணுங்க. அது இன்னும் பெட்டராக இருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் 50-50 பிரிச்சிங்கன்னா என்ன ஆகும், நல்ல கேண்டிடேட்டாக சில பேர் இருந்தாலும் இந்த 50-50 கண்டிஷனை நீங்கள் பூர்த்தி செய்கிறதுக்காக சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டியிருக்கும் இல்லையா? அது ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு பிரச்சனை என்ன வரும்னா, இன்னைக்கு அது என்டிகேக்கு வராது, ஃபியூச்சரில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. என்ன ஆகும்னா, களத்தில் சில பேர் ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு லீடராக எமர்ஜ் ஆவாங்க.
இப்போ திமுக அதிமுக அந்த பிரச்சனை இருக்கும். ஒருத்தன் தொகுதியில் ஒரு சில லீடர்ஸ் வந்து நாங்கள் தான் ஸ்ட்ராங்கான லீடர்ஸ்னு உருவாயிருவாங்க. அதை மீறி நாங்கள் 50-50 கோட்டா ஒதுக்கி இருக்கோம் அப்படின்ற பேரில் நீங்கள் அவரை மீறி வேற ஒருத்தங்களை கேண்டிடேட்டாக போட முடியாது. அப்படி போட்டிங்கன்னா மேலே இருக்கவன் கொச்சுப்பான். இன்னைக்கு என்டிகேன்ற கட்சி வந்து சீமானவர்கள் என்ன சொன்னாலும் அவங்க நடக்கும். ஏன்னா அவர் ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு ஃபேஸாக இருக்காரு, பவர்ஃபுல் லீடராக இருக்காரு, அது ஓகே. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் லோக்கல் லீடர்ஸும் ரீஜனலாக தொகுதிகளில் வளர ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க வந்து நமக்கு இந்த தொகுதியில் வாய்ப்பு இருக்குது, நம்ம தான் இந்த தொகுதி ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எமர்ஜ் ஆகி வர ஆரம்பிப்பாங்க. ஒரு 2-3 லீடர்ஸ் எமர்ஜ் ஆகி வர ஆரம்பிப்பாங்க. அதில் யார் பெஸ்ட்டோ அவங்களுக்கு தான் நீங்கள் வந்து சான்ஸ் கொடுக்க முடியும். அதை மீறி ஓகே நான் 50-50 வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வேற யாருக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ மாற்றி கொடுக்குறீங்கன்னா அது கட்சிக்குள்ள குழப்பங்களெல்லாம் ஏற்படுத்தும். ஸோ அதனால இப்போதைக்கு என்டிகேவை பொறுத்தளவில் சீட்ஸாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற சூழல் இருக்கனால இதெல்லாம் ஏற்றுக்கிறாங்க. பட் நாளைக்கு இன்னைக்கு உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த வாய்ப்பு ஒரு சீட்டாக கன்வெர்ட் ஆகுது, வின்னிங் சீட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுதுன்னா அது பிரச்சனைகளை ஏற்படுத்தும், கட்சிக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தும், கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படுத்தும். ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் வளரும் போது உங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்படுத்தும். இன்னைக்கு அது ஈஸி. இன்னைக்கு நீங்கள் ஈஸியாக 50-50 எடுத்து பிரித்து கொடுத்துடலாம். ஏன்னா அந்த சீட்ஸுக்கு பெரிய வேல்யூ இல்லை. அஃப்கோர்ஸ் நீங்கள் 8% ஓட்ஸ் வாங்குறீங்க, அதுக்கு பெரிய இம்பாக்ட் இருக்கு. ஆனால் அது வின்னிங் சீட்ஸாக மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி 8 இருக்கும்போது. ஆனால் வின்னிங் சீட்ஸாக மாறும்போது இதுவும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறும். இன்னொரு விஷயமும் அவங்க முன்னெடுக்கிறாங்க. என்னன்னா இதுவரை அரசியல் அதிகாரமே பெறாத சமூகங்களை வந்து கண்டறிந்து அந்த சமூகங்களுக்கு வந்து வேட்பாளராக கொடுக்குறாங்க. ஸோ இப்படி இருக்கும்பொழுது இதுவும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பார்க்குறீங்களா? இப்போ ஓகே ஃபியூச்சரில் ஏற்படுத்தும் பார்க்குறீங்களா? இது இந்த முறை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்குறேன். இப்போ சொசைட்டியில் என்ன ஆகும்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா சமூகங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் ப்ராப்பராக இருக்காது. இப்போ நீங்கள் திமுக அதிமுகவெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா சில முக்கியமான பிசி கம்யூனிட்டிஸுக்கு அதிகப்படியான ரெப்ரசன்டேஷன் இருக்கும். ஒடுக்கப்பட்ட மக்கள் நிறைய பேருக்கு பெரிய ரெப்ரசன்டேஷன் இருக்காது. அந்த மக்கள் பார்த்தோன்னா ஒரு காலத்தில் அவங்க வீக்காக இருந்தாலும் இன்னைக்கு அவங்க நல்ல பவர்ஃபுல்லான கம்யூனிட்டிஸாக அவங்க டெவலப் ஆகி வந்திருக்காங்க. அவங்க கம்யூனிட்டியில் நிறைய பிஸ்னஸ் மேன்லாம் டெவலப் ஆகி வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க நமக்கு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் வேணுன்ற ஏக்கம் அவங்களுக்கு இருக்கும். அந்த ஏக்கம் அவங்களுக்கு இருந்தாலும் திராவிட கட்சிகளால் அவங்களை பெருசாக உள்வாங்க முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கும்போது அது பொலிட்டிக்கலாகவும் என்டிகேவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சமூக நீதி பார்வையில் நீங்கள் பார்க்கும்போதும் நீங்கள் ரெப்ரசன்டேஷன் இல்லாத மக்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறீங்க. ஸோ அதுவும் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதை நான் நல்ல ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் கேட்குற விஷயம் என்னன்னா, ஃபியூச்சரில் என்டிகே வளரும் போது அப்போ நீங்கள் எல்லா மக்களையும் உள்ளே கொண்டு வரணுமே, அப்போ சிக்கல் வருமே நீங்கள் பார்க்குறீங்க. பட் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் இவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டீங்கன்னா, ஒன்ஸ் ஒரு கோர் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா மற்ற மக்கள் உள்ள எஃபர்ட்லெஸ்ஸாக அவங்க உள்ளே வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கேவை பொறுத்தளவில் போக போக நிறைய ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறதுல அவங்களுக்கு சிக்கல் ஏற்படும். ஏன்னா அவங்க ஒரு பழைய இன்ஸ்டிடியூஷன். இப்போ திமுகலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேமிலி பாலிடிக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன். ஸோ அவங்களால பெருசாக ரெப்ரசன்டேஷன் யாருக்கும் கொடுக்க முடியாது. அதிருப்தியாளர்கள் நாளாக அதிகமாகிக்கிட்டே தான் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் மேலே இருக்கக்கூடிய அதிருப்திகள் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி ஆகும்போது இங்கே வரதுக்கான வாய்ப்பு தான் உண்டு. ஸோ வரக்கூடிய ஆட்களை ஒவ்வொரு லேயராக உள்ளே சேர்த்துக்கணும். இன்னைக்கு ஒரு லேயரை உள்ளே சேர்க்குறீங்க, நாளைக்கு இன்னும் நிறைய லேயர்ஸ் வெளில வருவாங்க. அங்கேருந்து வரும்போது ஒருத்தங்களையா உள்ளே சேர்க்கறது கரெக்டான ஸ்ட்ராட்டஜி தான். அதே போல் வந்து அந்த மீட்டிங்கில் இன்னொன்று பேசியிருந்தாங்க சீமான் அவர்கள். வடமாநிலத்தினுடைய அந்த மக்களுடைய வருகை வந்து தமிழ்நாட்டில் அதிகமாகுது. ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இது போன்ற மாவட்டங்களில் இன்னும் சில ஆண்டுகளில் வந்து தமிழர்களை மிஞ்சி நிற்கக்கூடிய அளவில் அவங்களோட எண்ணிக்கையானது இருக்கும். இப்போ வானதி சீனிவாசன் அவர்கள் ஜெயிப்பதற்கான காரணம்லாம் வந்து வட இந்தியர்களுடைய வாக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அரசியல் எப்படி பார்க்குறீங்க? அப்புறம் இன்னர் லைன் பெர்மிட் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க மேற்கோள் கட்டுறாங்க, முதன்மைப்படுத்துகிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறேன். அந்த இன்னர் லைன் பெர்மிட் கான்செப்ட் வந்து நல்ல ஒரு கான்செப்ட் தான். பட் தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் அதை கொண்டு வரதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. பட் அது நல்ல ஒரு கான்செப்ட் தான். அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற நிறைய சிக்கல்கள் இருந்தாலும் வேறு வகையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்தி அந்த மாதிரியான ஏறக்குறைய அந்த டைப் ஆஃப் ஒரு சிஸ்டம் கொண்டு வரது நமக்கு நல்லது தான். ஸோ அது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு தான். ரெண்டாவது, அந்த மேடையில் பேசினது போல் சீமானவர்கள் சொன்னது போல் இன்னைக்கு நார்த் இந்தியன்ஸோட இன்ஃப்ளோ பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு கன்சர்ன் தான் தமிழ்ஸை பொறுத்தளவில். ஏற்கனவே நீங்கள் ஜஸ்ட் இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்ட்ரீட்ஸ்லாம் போங்க, அப்படியே ஸ்ட்ரீட்ஸில் நடந்து போகும்போது நிறைய பில்போர்ட்ஸ் இருக்கும், பெரிய பெரிய பேனர்ஸ் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பேனர்ஸ் பாருங்கள் எதுவும் நம்ம தமிழ் நிறுவனங்களாக இருக்காது. எல்லா பெரிய நிறுவனங்களும் மோஸ்ட்லி பெருமுதலாளிகள் எல்லாம் பார்த்தோம்னா டெல்லி பேஸ்டாக இருப்பாங்க, பாம்பே பேஸ்டாக இருப்பாங்க. அங்கேருந்து கோடிக்கணக்கான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது காட்டக்கூடிய விஷயம் என்ன? மூலதனம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை, கேபிட்டல் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஸோ பெருமுதலாளிகள் பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய பெருமுதலாளிகளாக இருக்காங்க. ஓவரால் இங்கே இருக்கக்கூடிய கேபிட்டல் எடுத்துக்கிட்டோம்னா 30-40% தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். பெரும்பான்மையான பெருமுதலாளிகள் கார்பரேட்ஸ்லாம் பார்த்தோம்னா நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய கார்பரேட்ஸாக இருக்காங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ என்ன ஆகுது, கிரவுண்டில் வேலைகளையும் நம்மளை ரிப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க.
ஸோ ஒன்று ஃபஸ்ட்டு டாப் லெவலில் நீங்கள் ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கீங்க, இப்போ பாட்டம்லேயும் நீங்கள் ஆட்களை ரிப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, தமிழ்நாடு பொருளாதார ரீதியாக ரொம்ப வளர்ந்துருக்கு. நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஸ்டேட்ஸ் பார்த்தோம்னா பொருளாதார ரீதியாக ரொம்ப கீழே இருக்காங்க. ஸோ இப்போ பொருளாதார பிரச்சனைகள் நார்த்தில் வரும்போது நேச்சுரலாக அங்கே இருக்க மக்கள் வந்து சவுத்துக்கு மைக்ரேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இது நேச்சுரலான ஒரு விஷயம் தான். இப்போ எப்படி இந்தியாவிலேருந்து நம்ம அமெரிக்காவுக்கு போக விருப்பப்படுறோம், ஏன்னா அமெரிக்கா ரொம்ப எக்கனாமிக்கலி டெவலப்டாக இருக்குது, யூரோப் டெவலப்டாக இருக்குது. ஸோ நமக்கு அங்கே போகிறது ஒரு க்ரோத், அது டெவலப்மெண்ட், அதனால அங்கே போகிறோம். நம்ம ஆஃப்ரிக்காவுக்கு போக மாட்டோம், மேலே இருக்கக்கூடிய ஆட்கள் நோக்கி தான் நம்ம போக ஆரம்பிப்போம். ஸோ அதே மாதிரி அங்கேருந்து வராங்க. அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, தமிழ்நாடுன்றது இங்கே ஒரு 7-8 கோடி மக்கள் தான் நம்ம இங்கே இருக்கோம். இது ஒரு சின்ன மாநிலம். பட் இப்போ நீங்கள் நார்த் இந்தியன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க 100 கோடி பேர் இருக்காங்க. ஸோ அவங்க அங்கே ஒரு பெரிய ஒரு எக்கனாமிக் ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா பெரிய லெவலில் மக்களோட இன்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயும் கேரளாக்குள்ளேயும் மற்ற வளர்ந்த மாநிலங்களுக்குள்ளேயும் ஏற்படுது. ஸோ இதை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது, அது ஒரு பெரிய சிக்கல். அதுபோக என்ன ஆகுதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய லேபர் மார்க்கெட்டை அது டீஸ்டபிளைஸ் பண்ணிடும். இன்னைக்கு நமக்கு லெட்ஸே மாதம் ஒரு 10,000 ரூபா நம்ம ஆவரேஜாக வாங்குறோம்னு வச்சுப்போம். ஒரு அன்ஸ்கில்டு ஒர்க் பண்ணுறதுக்கு 10,000 ரூபா வாங்கணும்னு வச்சுப்போம். அங்கேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆயிரக்கணக்கான பேர் ஒவ்வொரு நாளும் உள்ளே வராங்கன்னா நேச்சுரலான மக்கள் என்ன யோசிப்பாங்க, எதுக்கு இவனுக்கு 10,000 ரூபா கொடுக்கணும், அவன் 8,000 ரூபாய்க்கே வேலை பார்க்குறான், 6,000 ரூபாய்க்கு வேலை பார்க்குறான், அப்போ அவனை வச்சு நம்ம பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, லேபர் காஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் கம்மியாக ஆரம்பிக்குது. ஸோ நம்மளால இங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்னால அவங்களோட போட்டி போட முடியல. நமக்கு டைரெக்டாக பாதிப்பை நம்ம நிறைய பேர் ஃபேஸ் பண்ணல. பட் இப்போ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய தொழிலாளர்கள்லாம் அவங்ககிட்டலாம் பேசும்போது அவங்களாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. எங்களுக்கு இன்னைக்கு ஒர்க் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவங்க ரொம்ப சீப்பான பிரைஸ்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்றாங்க. நாத்து நட்டுறது அந்த மாதிரியான வேலைக்கு கூட வந்துட்டாங்க. ஆமா, அதே மாதிரி இப்போ நான் ரீசெண்டா ஒரு சின்ன ஒரு கடை, ஒரு மாலுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கடையா ஒரு டீ இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் ஸ்நாக்ஸ்லாம் வித்துட்டு இருக்காங்க. அந்த கடையில் இருக்க ஒரு பையன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், சார் நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன், நான் இங்கே வந்து 15,000 ரூபாய்க்கு ஒர்க் பண்ணுறேன். இப்போ இவனை பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு 10,000 ரூபாய் அவன் எல்லாமே பண்ணுறான், அவன் கணக்கையும் அவனே பார்க்குறான், மேனேஜ்மெண்ட்டையும் அவனே பண்ணுறான். ஸோ அப்படி இருக்கும்போது என்னை விட அவன் வந்து பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கான் முதலாளி. கிட்டத்தட்ட ஒரு ஸ்லேவ் மாதிரி கொண்டு வந்து வச்சிருக்காங்களோ, அது எப்படி பார்க்குறீங்க அந்த முறையை? எப்பவுமே முதலாளித்துவம்னு இந்த சிஸ்டம் இருக்குல்ல, இந்த சிஸ்டம் எப்பவுமே ஒரு சர்ப்ளஸ் லேபர் இருக்கிறத விரும்பும். முதலாளிகள் ஒரு ஆள் இருக்கலாம். ஆமா, நிறைய தொழிலாளிகள் உள்ள வரதை அவங்க விரும்புவாங்க. அப்படி இருக்கும்போது முதலாளிக்கு அது நல்ல ஒரு வாய்ப்பு இல்லை. நான் ஒரு தொழிலாளி நம்பி இருக்க மாட்டேன், எனக்கு ஆப்ஷன் 4 பேர் இருக்கான், எனக்கு ஆப்ஷன் 4 பேர் இருக்கும்போது நான் இவனை நல்லா வேலையும் வாங்க முடியும்னால கம்மியான வேலைக்கும் இவன்ட்டு நான் வேலையை வாங்க முடியும். இப்போ ஆப்ஷன் இல்லைன்னா என்ன ஆகும், அவன் அதிகமாக சொல்கிற சம்பளத்தை நான் கொடுத்து அவங்க எனக்கு வர வழி இல்லை. ஆனால் இப்போ எனக்கு ஆப்ஷன் இருக்கும்போது அவனை நான் கண்ட்ரோல் பண்ணி சீப்பான ரேட்டுக்கு அவன்கிட்ட இருந்து நான் தொழிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் இப்போ பார்க்கும்போது நம்ம தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பார்த்துட்டு இருந்தோம், சாதாரண அன்ஸ்கில்டு லேபராக மட்டும் அவங்க உள்ளே வராங்கன்னு பார்த்தோம். இப்போ எல்லா செக்டார்ஸுக்குள்ளேயும் உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. கோயம்புத்தூர் மாதிரியான பகுதிகள் பார்த்துக்கிட்டோம்னா, கொங்கு பகுதியெலாம் எடுத்துக்கிட்டோம்னா, சாதாரண தொழிலாளர்களாக வரக்கூடியவங்க இன்னைக்கு பிஸ்னஸ் மேனாகவும் எமர்ஜ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்மளோட மார்க்கெட்லேயும் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து போகுது. அஃப்கோர்ஸ் அவங்க கண்டிப்பாக உழைச்சாங்கன்னா அவங்களுக்கு வளர்வதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் இதெல்லாம் எந்த எக்ஸ்பென்ஸில் நடக்குதுன்னா நமக்கு இதெல்லாம் நடக்கல. இங்கே நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் நிறையா இருக்குது, இதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் நடந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கே 1008 பிரச்சனை இருக்குது. அதை சரி பண்ணாமல் ஏகப்பட்ட இன்ஃப்ளோ ஆஃப் லேபர் வரும்போது அது சிக்கல். இப்போ இந்தியான்றது ஒரு நாடு தான், டெஃபினட்டாக ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் லேபருக்கு இங்கே உரிமை உண்டு. நம்ம அங்கே போய் ஒர்க் பண்ணலாம், அவங்க இங்கேருந்து ஒர்க் பண்ணலாம். பட் நான் அது சொன்ன போல் இங்கே எல்லாமே எக்கனாமிக்கலாக ஒரே மாதிரி இல்லை. சில மாநிலங்கள் மேலே இருக்குது, சில மாநிலங்கள் கீழே இருக்குது. அப்படி இருக்கும்போது சின்ன மாநிலங்கள் மேலே இருக்கும்போது ஏகப்பட்ட லேபர் இன்ஃப்ளோ ஒரு பகுதிக்குள்ளே போச்சுன்னா கல்ச்சரில் அது அந்த பகுதியை டிஸ்டர்ப் பண்ணும், எக்கனாமிக்கலாக அந்த பகுதியை டிஸ்டர்ப் பண்ணும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் அது ஏற்படுத்தும். இன்னைக்கு யூரோப் ஃபுல்லாக அதான பிரச்சனையே. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ன்றது சின்ன சின்ன கண்ட்ரீஸாக இருக்காங்க. பெரிய பாப்புலேஷன் இருக்கக்கூடிய வளராத நாடுகள்லேருந்து ஏகப்பட்ட பேர் அங்கே உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போது அங்கே கல்ச்சர்லாம் அந்த எக்கானமிஸ் கொலாப்ஸ் ஆகுது, கிரைம் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. இப்போ எல்லாம் ரைட் விங்கை நோக்கி அவங்கெல்லாம் மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால ஓரளவுக்கு இதை மாடரேட் பண்ண வேண்டிய, கண்ட்ரோல் பண்ண வேண்டிய தேவை டெஃபினட்டாக இருக்குது. ஆனால் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது செகண்டரி. அதுக்கான சொல்யூஷன்ஸை முன்வைக்கணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்னர் லைன் பெர்மிட் சிஸ்டமை வந்து கொண்டு வரணுன்றது இவங்களோட கோரிக்கையாக இருக்குது. அது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றான்னு தெரியல. பட் ஏதோ ஒரு வகையான ஒரு சிஸ்டமாக அதுக்கு கிரியேட் பண்ணணும். கண்ட்ரோலே இல்லாமல் போனால் அது கொஞ்சம் சிக்கல் தான். இந்த பொருளாதாரம் அப்படி சார்ந்து பார்க்கறத விட இன்னொரு பக்கம் கிரைம் ரேட்டுமே அவங்களால நடக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. சேலத்தில் கூட இப்போ ஒரு இரட்டை கொலை நடந்தது, அதில் ஒரு வடமாநிலத்தை சேர்ந்தவர் வந்து கைது பண்ணாங்க. அதே போல் வந்து தொடர் செயின் பறிப்பில் ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணாங்க ரீசெண்டாக சென்னையில். ஸோ அவங்களும் வடமாநிலத்தை சேர்ந்தவங்க தான். இப்போ கிரைமுமே இதனால அதிகரிக்க வாய்ப்பு இருக்கோ, நம்மளை யார் கண்டுக்க போறா அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் அவங்க கிரைம் பண்ண ரொம்ப அசால்ட்டாக பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் யூபி எடுத்துக்கிட்டிங்கன்னா கன் வயலன்ஸ் அங்கே ரொம்ப அதிகம்.
கன் வயலன்ஸ் சார்ந்த கேசஸ் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக அங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு யூபிலலாம். ஸோ அங்கே கல்ச்சர்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பகுதிகள். இங்கே நம்மக்கிட்ட ரொம்ப அமைதியான பகுதியாக இருக்குது, ரொம்ப செழிப்பான பகுதியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு பார்க்கும்போது இது ஈஸி டார்கெட் அவங்களுக்கு. ஸோ அங்கேருந்து ஒருத்தன் இங்கே வரானா அவனுக்கு இது ஈஸி டார்கெட்டில். இவன் ரொம்ப டஃப்பாகவும் இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்கான், சாஃப்டாக இருக்கான், கையில் நிறைய பணமும் வச்சுருக்கான், கண்ணு வச்சு. ஆமாம், அங்கே நமக்கு இருந்த போட்டியும் இங்கே இல்லை. அப்படி பார்க்கும்போது நம்ம ஈஸியான ஒரு டார்கெட். ரெண்டாவது அது ஒரு வகையான ஒரு பார்வை. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சொசைட்டியில் போட்டி அதிகமாகும் போதும் வயலன்ஸ்லாம் அதிகமாகும். ஸோ இப்போ நீங்கள் நிறைய பேரை உள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கீங்கன்னா மக்களுக்குள்ள போட்டி அதிகமாகும், வேலை கிடைக்கிறது கஷ்டமாகும், இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் ஏற்படும். மேலே ஒரு வெறுப்பு வந்து ஏற்படும் இல்லையா? ஆமாம், சொசைட்டியும் ரெண்டா பிளவுபடும். இப்போ கொங்கு பகுதியில் அதை பார்க்க முடியுது. அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு உள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவுட் சைடர்ஸ் அப்புறம் நேட்டிவ்ஸ்ன்ற அந்த பிரச்சனை வந்து இருக்கு. ஸோ போட்டிகள் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா நேச்சுரலாக கிரைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், திருட்டு அதிகமாக ஆரம்பிக்கும், இந்த பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் அதுக்கேற்ற சூழல் ஏற்படும் போது வட மாநிலத்திலேருந்து இங்கே வரவனுக்கு வந்து இன்னும் டெஸ்பரேட்டாக இருப்பான்ல, அவன் இங்கே வரான், கையில் எதுவுமே இருக்காது. ஆக்சுவலாக அவங்களுமே ரொம்ப கஷ்டம் தான் படுறாங்க. இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர், ரொம்ப பழைய ஃப்ரெண்ட், அவரோட ஒர்க்கே என்னென்னா ஒரு என்ஜிஓ நடத்துகிறார். ரோட்டு ஓரமாக நிறைய பேர் பார்த்தோன்னா இந்த குளிக்காமலாம் ரொம்ப ஒரு மாதிரி மென்டலி டிஸ்டர்ப்டாகி அப்படியே ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க. முடி நீளமாக வளர்ந்துருக்கும், அவங்க வெள்ளையாக இருப்பாங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக டார்க் ஆகிருக்கும். ஏன்னா குளிக்காமல் எடுக்காமல் அப்படியே அந்த இடத்துலயே உட்காந்துருப்பாங்க. யாராவது அவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க, அதை சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. அவர் தான் சொல்லுவார், நிறைய இந்த மாதிரி அட்டில் நாங்கள் வந்து மீட் எடுப்போம், எடுத்து அவங்களோட அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சி அவங்க வீட்டுக்குலாம் கொண்டு போய் விட ட்ரை பண்ணுவோம். அப்படி முடியலன்னா சில இல்லங்களில் அவங்கள சேர்த்து விட்டுருவோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர் சொல்லுவார். அப்போ அவர் சொல்கிற விஷயம் என்னன்னா, நிறைய நேரங்கள் என்ன ஆகும்னா நார்த்லேருந்து இப்படி வருவாங்களாம், வேலை தேடி வரணும்னு வருவாங்களாம். அப்புறம் கையில் காசுலாம் அவங்களுக்கு தீந்துருமா. அப்புறம் ஒன்றுமே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஸ்லோவாக அந்த சப்வேலையோ பிரிட்ஜில் இருக்கிற இடங்கள்லாம் போய் உட்காந்துருவாங்க. உட்காந்து அவங்க பிச்சை எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க. ஸோ அவங்களோட லைஃபும் ரொம்ப கஷ்டன்றதுக்காக நான் இதை சொல்ல வரேன். பட் இருந்தாலும் என்னன்னா வேற நிறைய சிக்கல்களையும் அது ஏற்படுத்துது. ஸோ ரெண்டு பேருக்கும் பாதிப்பு ஏற்படாத ஒரு சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓரளவு கண்ட்ரோல் பண்ண வேண்டிய தேவையும் நமக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த கூட்டணி பற்றி நம்ம பேசியிருந்தோம், என்டிகேவுடைய கூட்டணி பற்றி. இப்போது டிவிகேவும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்றத உறுதியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக. அந்த பக்கம் பிஜேபி தரப்பில் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இன்னும் டிவிகே உறுதியாக சொல்லலை கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஜேபி டிவிகே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இது எப்படி பார்க்குறீங்க இந்த பேசப்பட்டு? அதான் இப்போ பாஜகவை பொறுத்தளவில் பெரிய ஒரு அவசரத்தில் இருக்காங்க. திமுகவை வீழ்த்துவதற்கு பெரிய ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ திமுகவை வீழ்த்துவதற்கு பெரிய ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னா ஓகே, ஏடிஎம்கே உள்ளே கொண்டு வந்தாச்சு, பிஎம்கே டிஎம்டிகே எப்படியும் உள்ளே வந்துருவாங்க அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்குது. ஆனால் வெளியே இப்போ ரெண்டு கட்சிகள் இருக்காங்க, என்டிகே டிவிகே. இவங்க ரெண்டு பேர் கையிலையுமே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இருக்குது, அவங்க வெளியே இருக்காங்க. இப்போ அவங்கள உள்ளே கொண்டு வர வேண்டிய தேவையும் கட்டாயமும் பாஜகவுக்கு இருக்குது. ஆனால் இப்போ பாஜகவுக்கு அந்த தேவை இருக்குன்றதுக்காக டிவிகேவோ என்டிகேவோ அந்த அலைன்ஸில் வந்து சேருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாஜகவை பொறுத்தளவில் 26 இந்த அவசரம் இல்லையா உங்களுக்கு? 26 பாஜகவை நாங்கள் வீழ்த்தியே தீர்வோம்னு அவங்க வெறியில இல்லையே. அப்போ உங்களுக்கு வேற ஸ்ட்ராட்டஜி இருந்தது. உங்கள் தேவையின் அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணீங்க, தனித்து போட்டிட்டீங்க. ஸோ அதிமுகவை பலவீனப்படுத்தி நம்ம பலப்பற்றலாம்னு யோசிச்சிங்க. திமுக பலமானாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்க. அப்புறம் 24 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீ எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வரல. இப்போ பல்கி அடிக்கிறீங்க, திமுகவை வீழ்த்தியே தீரணும், நம்ம எல்லாம் சேர்ந்தே தீரணுன்றீங்க. ஸோ உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் வர முடியாது இல்லை. என்டிகேவுக்கு அதே மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. திமுகவை வீழ்த்தியே தீரணுன்றது அவங்க ஸ்டாண்ட் இல்லை, இங்கே அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றது அவங்க ஸ்டாண்ட். அதே மாதிரி டிவிகேவுக்கும் அவங்களுக்குன்னு பிரத்யேக நலன் இருக்கும்ல, நம்ம கட்சிக்கு எது நல்லதுன்னு இருக்கும்ல. ஸோ அதுல இருந்து தான் அவங்க யோசிப்பாங்க. ஸோ பாஜகவை பொறுத்தளவில் அவங்க நம்ம கட்சியை வளர்க்கணும்னு நினைச்சாங்கன்னா திமுக ஓரமாக வச்சு தனித்து நிற்கிறாங்க. இப்போ 26 திமுகவை வீழ்த்தணும் நமக்கு, ஏன்னா இங்கிருந்து கொஞ்சம் சீட்ஸ் வேணும், இப்போ 29 கொஞ்சம் சீட்ஸ் நமக்கு வேணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் வந்து இப்போ பாஜகவுக்கு இருக்கு. உடனே எல்லாரும் நம்ம கூட வந்து சேரணும், திமுக வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஃபங்க்ஷன் ஆகாது இல்லை பொலிட்டிக்ஸ். டிவிகேவை பொறுத்தளவில் அவங்க இந்த அலைன்ஸில் போய் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது இல்லை. இன்னொரு பக்கமும் ஒரு பேசுபொருள் இருக்கு. என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்ட பிறகாக பாஜக அப்படின்றது இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழற அளவுக்கு அவங்க செயல்பாடுலாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அண்ணாமலை மாற்றம் பாஜக இப்போ இருக்க நிலை எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். அண்ணாமலை மாற்றம் டெஃபினட்டாக தமிழக பாஜகவுக்கு அது பின்னடைவு தான். அவரோட ஐடியாலஜி நான் ஏற்றுக்கிறேன்னா, அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸை ஏற்றுக்கிறேன்னா அதெல்லாம் செகண்டரி. ஆனால் ஒரு லீடராக அவர் அந்த கட்சியை பில்ட் பண்ணியிருக்காரு, அந்த கட்சியை வைப்ரண்ட்டாக வச்சுருந்தார்.
ஏதோ ஒரு வகையில் அக்ரெசிவான பாலிடிக்ஸ் பண்ணுறதா இருக்கலாம், திமுகவை எதிர்த்து ஸ்ட்ராங்காக அரசியல் பண்ணுறதா இருக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது தொண்டர்களுக்கு ஒரு உத்வேகம் இருந்தது, ஒரு மோட்டிவேஷன் இருந்தது. ஸோ அதெல்லாம் டெஃபினட்டாக இருந்தது. நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்தளவில் அவர் நல்ல லீடர் தான். எந்த ஆங்கிள்னா கிரவுண்டில் நல்லா சாலிடாக ஒர்க் பண்ணக்கூடியவர், கிரவுண்ட் லெவல் பொலிட்டிக்ஸை புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆள். ஸோ அமைப்பு கிரவுண்டில் பில்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர். பட் அண்ணாமலை அவர்கள் மாதிரி ஒரு மீடியா சாவி பர்சன் கிடையாது, ஒரு ப்ரெஸ் மீட்டில் அக்ரெசிவாக கான்ட்ரவர்சியாக பேசக்கூடிய ஆள் கிடையாது, ஒரு கரிஸ்மேட்டிக்கான லீடர் கிடையாது. ஸோ ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட்டான லீடர்ஸ். ஸோ அண்ணாமலை அவர்கள் இருந்தபோது டெஃபினட்டாக பாஜக நல்லா ஸ்ட்ராங்காக க்ரோ ஆச்சு. நான் இப்போ சாதாரணமாக பார்க்கும்போது சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டி பிஜேபி சைடில் கம்மியான மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு தெரியல, பட் எனக்கு பார்க்கும்போது அப்படி தோணுது. இல்லை அப்படி ஃபீல் பண்ணுறேன், அதனால தான் கேட்குறேன். ஆமாம், எனக்கு அந்த எனக்கு அந்த ஃபீலிங் டெஃபினட்டாக இருக்குது. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் பிஜேபியோட ஆக்டிவிட்டீஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆன மாதிரி இருக்குது. அதுக்கு மேபி அண்ணாமலை அவர்கள் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட மோட்டிவேட்டடாக எந்தூசியாஸ்டிக்காக கேடஸை வச்சுருந்துருக்கலாம். அந்த ஐடி விங் சார்ந்து சில விஷயங்கள்லாம் அவர் செஞ்சுருக்கலாம் பேக்ரவுண்டில் இருந்து. நமக்கு தெரியல அது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு நமக்கு தெரியல. பட் நம்ம அவுட்புட்டை மட்டும் நம்ம பார்க்குறோம். அவுட்புட்டை பார்க்கும்போது வெளியே இருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியுது அவங்களோட ஒர்க் வந்து கம்மியாக இருக்குது, ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குன்றது தெரியுது. ஸோ அந்த வகையில் அண்ணாமலையை மாற்றினது டெஃபினட்டாக தமிழக பாஜகவுக்கு பெரிய ஒரு பின்னடைவு தான். பட் இருந்தாலும் நேஷனல் லெவலில் பாஜகவோட லீடர்ஷிப் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, நமக்கு இந்த தடவை தமிழ்நாட்டிலேருந்து சில சீட்ஸ் வேணும். டெஃபினட்டாக 29ல் சீட்ஸ் வேணும். ஏன்னா 24ல் எதிர்பார்த்த மாதிரி ஜெயிக்க முடியல, பெரிய பின்னடைவு. அது மட்டும் இல்லாமல் யூபி மாதிரியான ஸ்டேட்ஸ்லேயே சீட்ஸ் வந்து பெரிய லெவலில் சரிஞ்சிருக்கு, ஓட் ஷேரும் பெரிய லெவலில் சரிஞ்சிருக்கு. வரக்கூடிய நாட்களில் அவங்க உருவாக்குன அந்த சோஷியல் அலைன்ஸ் இருக்குது பாருங்க பிஜேபி நிறைய நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில், அதெல்லாம் உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லா கம்யூனிட்டிஸும் சேர்த்து போட்டு ஒரு அலைன்ஸை பில்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரியான அலைன்ஸ் வந்து ரொம்ப தூரம் போகாது. நீங்கள் உருவாக்குன அந்த அலைன்ஸுக்குள்ளேயே முரண்கள், கிராக்ஸ் எல்லாம் உருவாக ஆரம்பிக்கும். ஸோ அது வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு மாதிரியான ஒரு பெரிய ஸ்டேட் அவங்களுக்கு முக்கியம். அஃப்கோர்ஸ் ஒரிசா மாதிரியான ஸ்டேட்குள்ளெல்லாம் இப்போ போக ஆரம்பிச்சிட்டாங்க, க்ரோ ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா ஸ்ட்ராங்காகவே மாறிட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு மாதிரியான ஒரு பெரிய ஸ்டேட் 40 சீட்ஸோட உட்காந்துருக்க ஒரு ஸ்டேட்டை நீங்கள் சும்மா விட முடியாது. இங்கேருந்து சாதாரணமாக 20 சீட் நீங்கள் எடுத்துடலாம். ஏடிஎம்கே மட்டும் நல்லா டஃப்பாக ஃபைட் பண்ணாங்கன்னா டிஎம்கேவோட ஈஸியாக நீங்கள் 20 சீட்ஸ் எடுக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் 26ல் திமுகவை கண்ட்ரோல் பண்ணணும். திமுகவை கண்ட்ரோல் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பலவீனப்படுத்தணும். அப்படி பலவீனப்படுத்திங்கன்னா 29ல் உங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த 20-30 சீட்ஸ் வந்து தேவை. பாஜக அப்படிதானே பார்ப்பாங்க. தமிழ்நாடுனா 20 to 30 சீட்ஸ் எடுக்கிற பொட்டன்ஷியல் இங்கே இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ அதை விடக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க அவங்க. இன்னொரு பக்கம் வந்து இப்போ அண்ணாமலை அவர்கள் இருக்கும்பொழுது, தலைவராக இருக்கும்பொழுது ஐடியாலஜிக்கலாக வந்து என்னதான் இங்கே பிரச்சனை இருந்தாலும் தமிழ்நாட்டில் அந்த ஐடியாலஜி ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்தாலும், ஆனால் பாஜக ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இப்போ எப்படி பார்க்குறது? இது ஐடியாலஜியை தாண்டி ஒரு தலைவன் தான் முக்கியமா, இல்லை ஐடியாலஜியை பார்த்து தான் மக்கள் வருவாங்களா? இது எப்படி நம்ம அணுகிறது? ஐடியாலஜி தான் முக்கியம், டெஃபினட்டாக ஐடியாலஜி தான் முக்கியம். இன்ஃபேக்ட் பாஜக தான் இப்போ அந்த ஐடியாலஜி இருக்குது, ஆனால் கட்சி க்ரோ ஆகிற மாதிரி தெரியல இல்லையா? ஸோ அதை சொல்கிறேன். ஐடியாலஜியும் வேணும், தலைமையும் வேணும். இப்போ நீங்கள் அண்ணாமலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐடியாலஜி ஒன்றா இருந்தாலும் அவர் சில மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணார். அண்ணாமலைக்கு முன்னாடி பெரியாரை ஹெவியாக அட்டாக் பண்ணுவாங்க, ஹிந்தி திணிப்பு ரொம்ப அக்ரெசிவாக பேசுவாங்க பிஜேபியில். அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்களை அவர் டச் பண்ணல. அவருக்கு தெரியும் இந்த விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் செல்லாது, பிஜேபியோட ஸ்டாண்ட் அதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் சில விஷயங்கள் செல்லாதுன்னு அவருக்கு தெரியும். ஸோ அந்த விஷயங்களை அவர் பெருசாக டச் பண்ணல. இப்போ பிஜேபிக்காரங்க பெரியாரை டச் பண்ணுறதுக்கும் என்டிகே டச் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிஜேபி பெரியாரை டச் பண்ணாங்கன்னா அது வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணப்படும். கண்டிப்பாக என்டிகே டச் பண்ணும்போது, பெரியாரை டச் பண்ணும்போது அது திமுகவுக்கே நெருடல் ஏற்படுத்தும். என்னடா இவனு கையில் எடுக்கிறாங்களே, என்ன பண்ணலாம்னு யோசிப்பாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்து சில விஷயங்களை பெருசாக அண்ணாமலை அவர்கள் டச் பண்ணல, சில விஷயங்களை சாஃப்டாக விடுறாரு. அதே மாதிரி ஊழல் மாதிரியான விஷயங்கள் வரும்போது திமுகவை அட்டாக் பண்ணும்போது பயங்கர அக்ரெசிவாக பண்ணார். இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை விட, மற்ற தலைவர்களை விட அண்ணாமலை அவர்கள் பார்த்தோம்னா ஊழல் இந்த விஷயங்களை வந்து ரொம்ப அக்ரெசிவாக கையில் எடுத்தார். ஸோ அவரை பொறுத்தளவில் ஓகே, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடக்கும்போது ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆகுது, கண்டிப்பாக கொஞ்சம் எதிர்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கும், அதை கேபிட்டலைஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி தமிழ் மக்கள் மத்தியில் சில விஷயங்கள் சென்டிமெண்டலாக இருக்கும், சென்சிட்டிவாக இருக்கும், அதை பெருசாக அவர் டச் பண்ணல. ஸோ அதனால ஐடியாலஜி ஒன்றா இருந்தாலுமே இம்ப்ளிமெண்டேஷனில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பொலிட்டிக்ஸ்னு வரும்போது நம்ம நுவான்ஸ்டாக அப்ரோச் பண்ணி எங்கே கை வைக்கணுன்றதை பார்த்து தான் கை வைப்பாங்க. ஸோ அதனால இந்த ரோல் வந்து லீடர் பண்ணலாம். பட் அதை தாண்டி ஐடியாலஜியும் இம்பார்ட்டன்ட் தான். ஐடியாலஜி இல்லாமல் லீடர் உங்களுக்கு ஒரு பொருள் இருந்தால் தானே நீங்கள் மார்க்கெட்டிங்கில் போய் விற்க முடியும். பொருள் இல்லாமல் என்னத்தை விற்க போகிறீங்க? ஸோ ஒரு ஐடியாலஜி இருந்தால் தான் நீங்கள் அதை மக்கள்கிட்ட போய் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அதனால் ஐடியாலஜியும் ரொம்ப அவசியம் தான். கம்யூனிஸ்ட பார்வையில் சொல்லணும்னா பொருள் முதல்வாதம், பொருள் தான் கேட்டீங்க, ஐடியாலஜி முதல்வாதம்னு சொல்லிக்கலாம். நிறைய விஷயங்கள் விரிவாக நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.